இந்த மீனா சிட்டிக்கிட்ட வம்பு பண்ணாமல் இருந்திருந்தா முத்து மாட்டியிருக்க மாட்டார். இப்போ முத்து மாட்டினதுக்கு காரணமே மீனா தான். அதனால தானே முத்து மாட்டினார். மீனா சிட்டியை கண்டபடி பேசினதுனால. இப்போ என்ன பண்ணுறாங்க, மீனா ஒரு இடத்துக்கு போய் பூ கொடுக்க போகிறாங்க. பூ கொடுக்க போகும்போது அந்த இடத்துல டீ குடிச்சிக்கிட்டு நிற்கிறான் அந்த சிட்டி. சிட்டியும் 2 பேரும் டீ குடிச்சிக்கிட்டு நிற்கும்போது, ஏய் பாத்தியாடா, நம்ம பண்ண வேலை எவ்வளோ இதெல்லாம் பப்ளிக் ஆகிடுச்சு பாத்தியா அப்படின்னு பேசுகிறான். அப்போ மீனா திரும்பி பார்க்குறாங்க, சிட்டி நிற்கிறான். என்னத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறான் சிட்டி, நம்ம பண்ண வேலை பாரு, முத்து மாட்டிட்டான், காரும் போயிடுச்சு, லைசன்ஸும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு பார்த்தியா. இவன் மட்டும் மீனா மட்டும் வாயை மூடிட்டு சும்மா இல்லாமல் இருந்திருந்தாள்னா நான் மாட்டி விட்ருக்க மாட்டேன் அவனை. அவன் பொழப்பே போயிடுச்சு பார்த்தியா. அப்படிங்கும்போது மீனா அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. ஏற்கனவே விஜயா வேற வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி நாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறதே ரொம்ப பெட்டர்டா அப்படின்ட்டாங்க விஜயா. இது யோசனை பண்ணிக்கிட்டே அவரும் முத்து வெளியே போயிட்டாரு. அண்ணாமலை அடிக்க போயிட்டாரு முத்துவை. இப்போ இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய போகுது, ஊரில் இருக்கிற பாட்டிக்கு தெரிய போகுது. முத்துக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க, முத்து எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ மீனாவுக்கு பண்ணும்போது மீனா எடுத்துகிட்டு, இல்லை பாட்டி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலைக்கு அந்த பாட்டி ஃபோன் பண்ணி, என்ன அண்ணாமலை என்ன ஆச்சு, ஏன் முத்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அதாம்மா ஒன்றும் இல்லை, அவன் சவாரியில் இருப்பாம்மா அதனால் எடுக்கலை. இல்லை மீனா கிடைச்சா மீனா ஒன்றும் சரியாக பேசலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைம்மா ஒரு சின்ன பிரச்சனைம்மா அதனால தாம்மா அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாரு. ஏன் அண்ணாமலை, உன் புள்ள மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் ஒரு காலமாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். அவன் குடிக்கிறான்னா நைட்டில் குடிப்பான், பகலில் எவனாவது குடிப்பானா அப்படின்னு பாட்டி பிடிச்சி சத்தம் போடுறாங்க. அண்ணாமலையும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு விஜயா, உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, அவங்க தானே வளர்த்தாங்க, அவங்க வளர்த்த பிள்ளை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படிங்கிறாரு. இங்கே மீனா யோசனை பண்ணிக்கிட்டே வர்றாங்க. என்ன இப்படி பேசுகிறான், நம்ம அன்னைக்கு சத்யா கிட்ட சேரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவரை போய் பழி வாங்கிட்டானா.